300 திருச்சபைகளுக்கான கல்லறை நிலத்தை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கிறிஸ்துவ அமைப்பினர் பல்லாவரத்தில் கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டத்தை நடத்தினர். சென்னை பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே பல்லாவரம் கிறிஸ்துவ பொது கல்லறை கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்லாவரம் வட்டாரத்தை சார்ந்த 300 சபைகளை சார்ந்த போதகர்கள் கலந்து கொண்டனர். இப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட சபைகள் செயல்பட்டு வரும் நிலையில் அதில் 1.5 லட்சம் உறுப்பினர்களை சபை உறுப்பினர்களாக உள்ளனர். இவர்களுக்கென இருக்கும் சிறு அளவிலான கல்லறைகள் நிரம்பி வழிவதால் குறுகிய காலத்திற்குள் மீண்டும் மீண்டும் ஒரே குழியை தோண்டும் அவலநிலை நீடித்து வருகிறது. குடும்ப கல்லறைகளைப் போல கட்டிக்கொள்ளவும் இடமில்லாத நிலை நிலவி வருகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கல்லறை நிலம் பெறுவதற்கு முயற்சித்து வருகின்றனர். ஆட்சியர் உட்பட்ட சம்பந்தப்பட்ட அனைவரையும் சந்தித்த பின்னரும் இடம் கிடைப்பதில் மெத்தனமும் தாமதமும் நிலவி வருகிறது. இறந்த பின்னர் கூட அந்த உடலை புதைப்பதற்கு நிம்மதியற்ற சூழல்தான் தற்பொழுது நிலவி வருகிறது என தெரிவித்தனர். கல்லறைக்கான இடத்தை தாமதமின்றி ஒதுக்க வேண்டும், அரசு அதிகாரிகளுடன் உடனடி சந்திப்பு ஏற்பாடு செய்து தர வேண்டும் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த கல்லறையிலே அதிகமத்திய ஊரானாகிய யோசேப்பு சுடுகாடு தேவையில்லை, இடுகாடு தேவை. அவளை அடக்கம் செய்ய ஒரு நல்ல ஏன் இப்போ வந்து கேட்கறீங்க? இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் நீதியை பேசுங்கள், உரிமையை தாருங்கள், மரணத்திலும் மரியாதை வேண்டும், மரணத்திலும் மரியாதை வேண்டும், கல்லறையிடம் உடனே வேண்டும், மரணத்திலும் மரியாதை வேண்டும், கல்லறையிடம் உடனே வேண்டும், கல்லறையிடம் உடனே வேண்டும். வழங்குங்கள், வழங்குங்கள். எங்கள் உரிமை, எங்கள் கல்லறை, அது மறுக்க முடியாத உரிமை. எங்கள் உரிமை, எங்கள் கல்லறை, அது மறுக்க முடியாத உரிமை. மரணத்திலும் மரியாதை வேண்டும், மரணத்திலும் மரியாதை வேண்டும், அது மறுக்க முடியாத உரிமை. அதற்கென்று கல்லறையிட வேண்டும், உடனே வேண்டும், உடனே வேண்டும். எங்கள் தாக்கத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், எங்கள் தாக்கத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உடனே கேட்டு கல்லறை வழங்குங்கள், உடனே கேட்டு கல்லறை வழங்குங்கள். கிறிஸ்தவ பொதுக்கல்லறை கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி பல்லாவரம் பகுதியில் உள்ள 300க்கும் அதிகமான கிறிஸ்தவ திருச்சபைகள் சார்பாக நாங்கள் இன்றைக்கு இந்த கோரிக்கையை அரசுக்கு தெரிவிக்கிறோம். ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் எங்களுக்கு முன்னோடிகளாக வாழ்ந்த பல போதகர்களும் எழுப்பிய குரலுக்கு இதுவரை எந்த தீர்வும் கிட்டாத நிலையில் இன்றைய தலைமுறையும் அதே சஞ்சலத்தோடும் வேதனையோடும் நாங்கள் தமிழக அரசை அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு திருச்சபை போதகர்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம். பல்லாவரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதை நாங்கள் ஏற்கனவே பல முறை அரசுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய மாவட்டம் காஞ்சி மாவட்டமாக இருந்த காலம் தொட்டு செங்கல்பட்டு மாவட்டமாக பிரிந்த பிறகும் அரசு அதிகாரிகளையும் அரசையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டும் இதுவரை எங்களுக்கு பதில் கிட்டாத நிலையில் இப்பொழுது எங்களுக்கான பதிலை அரசு கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் அரசை அணுகுவதற்கு ஏதுவாக இந்த நாளில் நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அரசு எங்களுடைய இந்த கவலையை கவனத்தில் கொண்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தேவையான கல்லறை தோட்டத்தை
ஒரு பொதுவான கல்லறை தோட்டத்தை இந்த பல்லாவரம் பகுதியில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.